இப்போ டெக்னாலஜி வளர்ந்துட்டு இருக்க இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய தொழில்நுட்பம் வளர்ந்துருச்சு, மெடிசின் வந்துருச்சு, நிறைய ஹாஸ்பிட்டல்லாம் வந்துருச்சு. ஆனால் நீங்கள் வந்து இயற்கை மருத்துவத்தில் பார்த்தீங்கன்னா நோய்களை வந்து குணப்படுத்த முடியும்னு சொல்கிறீங்க, அது சாத்தியமா? பீஸா, பர்கர், டீ, காஃபி அந்த மாதிரி எடுத்துக்கும் போது அவங்களுக்கு கண்டிப்பாக வந்து உடல் பருமன் அதிகமாகும். அப்போ அதிகமாகும் போது என்ன ஆகுது, நீர்க்கட்டி அந்த மாதிரி எல்லாம் ஸ்டார்ட் ஆகும். உடம்புல ஏகப்பட்ட பிரச்சனை வருது, ஹார்மோனல் இம்பேலன்ஸ் கண்டிப்பாக வரும். நம்ம சாப்பிட்ற சாப்பாடு நம்ம வாயிலே பாதி டைஜஷன் ஆயிரும். அதாவது நம்ம மென்று நல்ல சலைவோட மெல்றோம் இல்லையா, அப்போ மெல்லும் போதே பாதி டைஜஷன் நம்ம வாயிலேயே முடிஞ்சிடும். மீதி பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஸ்டமக்கில் டைஜஷன் ஆகிட்டு அங்கேருந்து என்ன பண்ணணும்னா உங்களுடைய இன்டெஸ்டைன், ஸ்மால் இன்டெஸ்டைனுக்கு போயிட்டு வணக்கம் யோகம் நண்பர்களே, நான் உங்கள் பூபாலன். இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான வீடியோ தான் பார்க்க வரோம். அது எந்த மாதிரியான வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சேனல்ல நிறைய பிசினஸ் ப்ரமோஷன் ஷார்ட்ஸ் வீடியோ நிறைய போட்டிருப்போம். அது ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும். ஆனா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்க போதுங்க. நம்ம உடம்புல பார்த்தீங்கன்னா நோய்ங்கிறது ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கு. அதுக்காக பார்த்தீங்கன்னா நிறைய மருத்துவர்கள் அணுகிருப்போம். அது மட்டும் இல்லாம நிறைய ஹாஸ்பிட்டல் கூட போயிருப்போம். நம்ம உடல்ல இருக்க நோய்களை வந்து இயற்கையான முறையில வந்து அதை தீர்க்கிறதுக்கு இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நாமக்கல் மாநகராட்சியில சுகாலயா ஆயுஷ் கேர் கிளினிக் பார்த்தீங்கன்னா இங்க இருக்கு நம்ம நாமக்கல்ல. அங்கதான் வந்திருக்கோம். இயற்கையான முறையில பார்த்தீங்கன்னா நோய்கள் வந்து தீர்க்கறாங்க. அது மட்டும் இல்லாம மெடிசனே இல்லாம பார்த்தீங்கன்னா நோய்களை குணப்படுத்திட்டு இருக்காங்க. என்னென்ன மாதிரி நோய்களுக்கு தீர்வு கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம டாக்டர் KS வசுமதி மேம் சந்திக்க போறோம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு இந்த வீடியோ. வாங்க வீடியோக்குள்ள போலாம். நம்ம கூட யார் இருக்கான்னு பாத்தீங்கன்னா, நம்ம சுகாலயா ஆயுஷ் கேரோட டாக்டர் KS வசுமதி மேம் இருக்காங்க. மேம் வணக்கம். மேம் வணக்கம் சார். நல்லா இருக்கீங்களா மேம்? நல்லா இருக்கேன் சார். ஓகே மேம், உங்களை பத்தி மக்களுக்கு சொல்லுங்க மேம். சுகமாய் சுழல. ஐம் வசுமதி, BNYS யோகா மற்றும் இயற்கை மருத்துவர். மேம், மெடிக்கல் ஃபீல்டில் நிறைய ஃபீல்டு இருக்கும், மருத்துவத்தில் நிறைய ஏகப்பட்ட மருத்துவம் இருக்கும். நீங்கள் வந்து இயற்கையான மருத்துவம் தேர்ந்தெடுக்கிறதுக்கு காரணம் என்ன? அது மட்டும் இல்லாமல் நம்ம சுகாலயா ஆயுஷ் கேர் ஆரம்பிக்கிறதுக்கு நோக்கம் என்ன மேம்? அதாவது இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் நான் படித்தது வேறு, நான் இப்போ ஒர்க் பண்ணுற ஃபீல்டு வேறு. நான் வந்து MA BEd என்னுடைய டிகிரி ஃபஸ்ட்டு நான் வந்து டீச்சிங் லைனில் தான் படிச்சுட்டு இருந்தேன், ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு எங்களுடைய ரிலேட்டிவ் ஒருத்தருக்கு வந்து ரொம்ப வருஷமாக கல்யாணம் ஆகி ரொம்ப வருஷமாக குழந்தை இல்லாமல் இருந்தது. அதை பார்த்துட்டு நாங்களும் எவ்வளவோ ஹாஸ்பிட்டல் போயிட்டு நிறையா டேப்லெட்ஸு நிறைய ட்ரீட்மெண்ட்ஸ் எதுலேயும் அவங்களுக்கு வந்து ரிசல்ட்டு கிடைக்கல. அப்போது ரிலேட்டிவ் ஒருத்தர் மூலிமா இந்த மாதிரி இயற்கை மருத்துவம்னு ஒரு சிஸ்டம் இருக்குது, அங்கே போய் பாருங்கன்னு சொல்லி அவங்க மூலியமாக நாங்கள் போய் பார்த்து அதில் க்யூர் ஆகி இப்போ அவங்களுக்கு பேபிஸ் இருக்குது. அதில் இம்ப்ரெஸ் ஆகி தான் 5.5 years BNYS கோர்ஸ் முடிச்சுட்டு சுகாலயா ஆயுஷ் கேர் ஸ்டார்ட் பண்ணி நாங்கள் இது வரைக்கும் சக்ஸஸ்ஃபுல்லாக இயற்கையான முறையில் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்ருக்கோம். நம்ம சுகாலயா ஆயுஷ் கேரில் எந்தெந்த விஷயங்களுக்கு எப்படி ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்கீங்க? மூட்டு தேய்மானம், மூட்டு வலி, தண்டோட பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு, பக்கவாதம் இருக்கிறவங்களுக்கு, இவங்களுக்கெல்லாம் நம்ம பெஸ்ட்டாக பார்க்குறோம். சரிங்களா? இது மட்டும் இல்லாமல் இந்த லைஃப் ஸ்டைல்ஸ் சேஞ்சஸ்னால வரக்கூடிய விஷயங்கள் இருக்கு இல்லையா, ஹைப்பர் டென்ஷன், டயபெட்டிஸ், PCOD, இன்ஃபர்டிலிட்டி கேஸ்க்கெல்லாம் பார்க்குறோம். இது மட்டும் இல்லாமல் குழந்தை இல்லாதவங்களுக்கு, தைராய்டு பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு, உடல் பருமன் இருக்கிறவங்களுக்கு நம்ம இயற்கையான முறையில் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்ருக்கோம். மேம், இயற்கை மருத்துவத்தில் எந்தெந்த மாதிரி நோய்களுக்கு தீர்வு கொடுக்குன்னு சொன்னீங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா இப்போ டெக்னாலஜி வளர்ந்துட்டு இருக்க இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய தொழில்நுட்பம் வளர்ந்துருச்சு, மெடிசின் வந்துருச்சு, நிறைய ஹாஸ்பிட்டல்லாம் வந்துருச்சு. ஆனால் நீங்கள் வந்து இயற்கை மருத்துவத்தில் பார்த்தீங்கன்னா நோய்களை வந்து குணப்படுத்த முடியும் சொல்றீங்க, அது சாத்தியமா? 100% சாத்தியம். இயற்கை முறையில் ட்ரீட்மெண்ட் கொடுத்து குணமாயிருக்கு. சரிங்களா? இப்போது இயற்கை மருத்துவம்னு பார்த்தாவே அது வந்து ஒரு ட்ரக்லெஸ் சிஸ்டம் தான். சரிங்களா? மருந்தில்லா மருத்துவம் தான். ஓகேங்களா? இப்போது இதால் எந்த ஒரு சைடு எஃபெக்டும் உங்களுக்கு வராது. இயற்கையான முறையில் உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்க போகிறோம். இப்போ இந்த உலகம்னு பார்த்தீங்கன்னா இந்த 5 பஞ்சபூதங்களை வச்சு தான் இந்த உலகம் இயங்கிட்டு இருக்கு இல்லையா? அதே மாதிரி தான் நம்ம உடலும் இந்த பஞ்சபூதங்களோட அடிப்படையில் தான் நம்ம உடலும் இயங்கிட்டு இருக்கு. இந்த பஞ்சபூதங்களில் ஏதாவது ஏற்றத்தாழ்வுகள் இருந்தால் தான் அது வந்து நம்ம நோயின்னு சொல்கிறோம். ஏன் இது வந்து ஏற்றத்தாழ்வுகள் வருது? ஏன் வருது அப்படின்னா நம்மளுடைய லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ்னால தான் வருது. இப்போது ஒழுங்காக தூங்குறது இல்லை, காலையில் ஒழுங்காக எந்திரிக்கிறது இல்லை,
அவங்களுடைய டெய்லி ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ் கிடையாது, ஃபுட்டு ஒழுங்காக எடுத்துக்கிறது இல்லை. இந்த லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷனால தான் இப்போ நோய்ங்கிற பெரிய பிரச்சனை ஸ்டார்ட் ஆகுது. இந்த பிரச்சனைக்கு என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, உணவே மருந்துங்கிற அந்த கான்செப்டை வந்து யாரும் இப்போ கடைப்பிடிக்கிறது கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, இப்போ யாரும் ஒழுங்காக சாப்பிட்றது கிடையாது. சாப்பிடும்போது என்ன பண்ணுறாங்க, மொபைல் பார்த்துட்டு சாப்பிட்றாங்க. அப்படி சாப்பிடும்போது அவங்க எவ்வளோ ஃபுட்டு எடுத்துக்கிறாங்கன்னு அவங்களுக்கே தெரியறது கிடையாது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, டிவி பார்த்துட்டு சாப்பிட்றது, நடந்துகிட்டே சாப்பிட்றது. இப்போது ஏதாவது அவங்க ஜாபுக்கு போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 மினிட்ஸில் சாப்பிட்றது, வெளியில் போய் அந்த டைமுக்கு சாப்பாடு எடுத்துக்காம 2 மினிட்ஸில் வெளியில் போயிட்டு சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு இந்த பிரேக் டைமில் ஒரு 2 மினிட்ஸில் சாப்பிட்றது. இந்த டீ, காஃபி, வடை இந்த மாதிரியெல்லாம் வெளியில் போய் தேவையில்லாத இந்த ஃபுட்டெல்லாம் எடுத்துக்கிறது. கண்டிப்பாக மேடம், உலகம் வந்து ரொம்ப வேகமாக ஓடிட்டு இருக்கனால மக்களும் வந்து வேகமாக ஓடிட்டு இருக்காங்க தான். அதுக்கு நம்ம லைஃப் ஸ்டைல் சேஞ்ச் ஆகுது அப்படின்னா நம்மளுக்கு அந்த டைம்ல நல்லா இருக்கும். அப்போ நீ ஏஜ் ஆக ஆக என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு அதோடைய சைடு எஃபெக்ட் காட்ட ஆரம்பிக்கும். உங்களுக்கு உடல் பருமன் ஆகும். அது இல்லாமல் இப்போ பொண்ணுங்களை எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா பொண்ணுங்களுக்கு பேசிக் என்ன அப்படின்னா அந்த பிசிஓடி, மாதவிடாய் பிரச்சனை இந்த மாதிரிலாம் ஸ்டார்ட் ஆகும். சரிங்களா? இப்போ ஒரு 25 ஏஜ் ஆகுது அப்படின்னா 25 அபோவ் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு கண்டிப்பாக இந்த மாதிரி பீஸா, பர்கர், டீ, காஃபி அந்த மாதிரி எடுத்துக்கும் போது அவங்களுக்கு கண்டிப்பாக வந்து உடல் பருமன் அதிகமாகும். அப்போ அதிகமாகும் போது என்ன ஆகுது, நீர்க்கட்டி அந்த மாதிரி எல்லாம் ஸ்டார்ட் ஆகும். ஏகப்பட்ட பிரச்சனை வருது. ஹார்மோனல் இம்பேலன்ஸ் கண்டிப்பாக அது வரும். அதே தைராய்டு ப்ராப்ளம் ஆகும். இந்த மாதிரி நிறைய பிரச்சனை இருக்குது. ஆஃப்டர் மேரேஜ் அது அவங்களுக்கு பெரிய இஷ்யூ ஆகலாம். அதனால் அதுக்கு முன்னாடியே நம்ம கொடுக்கக்கூடிய இந்த இயற்கையான முறையில் கொடுக்கக்கூடிய சிகிச்சை எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு அதுலேருந்து விடுபட்டு வெளியில் வரலாம். இப்போ பார்த்தீங்கன்னா சாப்பிட்றதுக்குன்னு ஒரு முறை இருக்குது. சரிங்களா? நல்லா கீழே தரையில் உட்காந்து சமங்கால் போட்டு தலை வணங்கி சாப்பாட்டை நல்லா கை வச்சு நல்லா நொறுங்க பிசைஞ்சு அப்புறமா நம்ம வாயில் போட்டு சலைவாயோட நல்லா மென்று அப்புறம் விழுங்கணும். நம்ம சாப்பிட்ற சாப்பாடு நம்ம வாயிலே பாதி டைஜஷன் ஆயிரும். அதாவது நம்ம மென்று நல்ல சலைவாயோட மெல்றோம் இல்லையா, அப்போ மெல்லும் போதே பாதி டைஜஷன் நம்ம வாயிலேயே முடிஞ்சிடும். மீதி பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஸ்டமக்கில் டைஜஷன் ஆகிட்டு அங்கேருந்து என்ன பண்ணணும்னா உங்களுடைய இன்டெஸ்டைன், ஸ்மால் இன்டெஸ்டைனுக்கு போயிட்டு அங்கே வந்து அந்த சத்துக்கள்னு சொல்லக்கூடிய இந்த விட்டமின்ஸ், மினரல்ஸ்லாம் இருக்குங்க இல்லையா, அது வந்து அந்தந்த ஆர்கனுக்கு வந்து டிஸ்ட்ரிபியூட் ஆகும். அப்புறம் போனதுக்கு அப்புறம் என்ன ஆகும்னா மீதி இருக்கிற அந்த வேஸ்ட் மேட்டர்ஸ் எல்லாம் உங்களுக்கு மலமாக வெளியேறிடுது. நோய்க்கு அடிப்படை காரணமே செரிமான பிரச்சனை தான். நான் சொன்ன இந்த முறையை நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணாவே உங்களுக்கு எந்த ஒரு நோயும் வராது. நீங்கள் எந்த ஒரு ஹாஸ்பிட்டலுக்கும் போக தேவையில்லை, எந்த ஒரு ட்ரக்ஸும் எடுத்துக்க தேவையில்லை. மேம், இப்போ நம்ம உடம்புல வந்து ஒரு பிரச்சனை வந்துருச்சு, ஒரு நோய் வந்துருச்சுன்னா வந்து பொதுவாக ஹாஸ்பிட்டலுக்கு போனாலே பார்த்தீங்கன்னா வந்து ஸ்கேன் பண்ணுறாங்க, எல்லாம் பிளட் டெஸ்ட் பண்ணுறாங்க, அப்புறம் தான் பார்த்தீங்கன்னா ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிப்பாங்க. இப்போ நம்ம சுகாலயா ஆயுஷ் கேரில் பார்த்தீங்கன்னா நீங்கள் எப்படி வந்து நோய்களுக்கு டயக்னோஸ் பண்ணுறீங்க? இப்போ நம்ம பொதுவாக பார்த்தோம் அப்படின்னா பேஷண்ட் உள்ளே வரும்போதே நம்ம வந்து ஃபுல்லாக அவங்கள அப்சர்வ் பண்ணுவோம். அவங்களுடைய வாக்கிங் பேட்டர்ன் எப்படி இருக்குது, அவங்களுடைய பாடி ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குன்னு ஃபுல்லாக ஃபஸ்ட்டு வந்து அப்சர்வ் பண்ணுவோம். அப்புறம் வந்து அவங்க பேஷண்ட்டை உட்கார வச்சுட்டு பொறுமையாக ஒரு 30 செகண்ட்ஸ் ரிலாக்ஸ் பண்ண சொல்லிவிட்டு அதுக்கப்புறமா அவங்களுடைய நாடி, கண்ணில் வந்து அதாவது ஐரிடாலஜின்னு சொல்லுவாங்க, கண்ணில் செக் பண்ணுவோம். அதே மாதிரி பாதத்தை செக் பண்ணிவிட்டு டயக்னோசிஸ் பண்ணி அவங்களுக்கு ஃபுல்லாக அவங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குதுன்னு நாங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணிடுவோம். இதுலேயே பார்த்தீங்கன்னா அந்த பேஷண்ட்ஸு ஃபுல்லாக சாட்டிஸ்ஃபைட் ஆயிடுவாங்க. ட்ரீட்மெண்ட்லாம் வந்து எந்தெந்த மாதிரி ட்ரீட்மெண்ட்லாம் கொடுத்துட்ருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ பேஷண்ட் நம்மக்கிட்ட வராங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு எடுத்ததுமே நம்ம கிளென்சிங் தான் கொடுப்போம். ஓகேவா? இப்போ உடல் சுத்தம்னு சொல்கிறோம் இல்லையா. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பேஷண்ட்டோடைய வேஸ்ட் மேட்டர்ஸ், அதாவது உடல் கழிவுகள் வந்து நிறைய தேக்கம் இருக்கும் அவங்களுக்கு. அந்த கழிவுகளை வெளியேற்றும் போதே அவங்களுக்கு பாதி நோயிலிருந்து வெளியில் வந்த மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க. சரிங்களா? இப்போ இந்த கிளென்சிங் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். என்னென்ன ட்ரீட்மெண்ட் இருக்குன்னா நம்ம நிறைய தெரப்பீஸ் இருக்குது. சரிங்களா? ஃபஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா அக்குபஞ்சர் இருக்குது, அப்புறம் பாத அழுத்த சிகிச்சை இருக்குது, இது மட்டும் இல்லாமல் மண்குளியல் இருக்குது, பிளான்டன் லீஃப் பாத் இருக்குது, அதாவது வாழை இலை குளியல்னு சொல்லுவோம். ஓகேங்களா? பிளான்டன் லீஃப் பாத் இருக்குது, வரும தொக்கனம், நெட்டி முறை, இதெல்லாம் நம்ம கிளினிக்கில் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்ருக்கோம். மேம், சூப்பர் மேம். எங்களுக்காக உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி ரொம்ப யூஸ்ஃபுல்லான விஷயங்களை பார்த்தீங்கன்னா சொன்னீங்க.
நன்றி மேம். நன்றி. நம்ம சுகாலயா ஆயுஷ் கேர் டைமிங் பார்த்தீங்கன்னா காலையில பார்த்தீங்கன்னா 9 மணிக்கு ஆரம்பித்து மதியம் 2 மணி வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவங்க ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க. வாரந்தோறும் 7 நாட்களும் பார்த்தீங்கன்னா அவங்க ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க. செவ்வாய்க்கிழமை மட்டும் பார்த்தீங்கன்னா விடுமுறை. நம்ம டாக்டர் வசுமதி மேம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பரான விஷயங்களை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சொல்லியிருப்பாங்க. இந்த விஷயம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துன்னு நினைக்கிறேன். நீங்களும் மருந்து மாத்திரைகள் எடுக்காம இயற்கையான முறையில் பார்த்தீங்கன்னா ட்ரீட்மெண்ட் பார்த்து உடம்பு ஆரோக்கியம் பெற வந்து சுகமாய் சூழல நம்ம சுகாலயாக்கு வாங்க. மேலும் ஏதேனும் விவரங்கள் தேவைப்பட்டா டிஸ்பிளேல நம்பர் இருக்கு, மறக்காம கான்டாக்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பாத்தீங்கன்னா இன்னும் மருந்து மாத்திரை எடுத்து ஹாஸ்பிட்டல் போயிட்டு நோய்கள் வந்து குணமாகாம இருப்பாங்க, அவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். மறக்காம இந்த வீடியோ உங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி அடுத்த சூப்பரான வீடியோ பார்க்கலாம். அதுவரை நான் உங்க பபன். நன்றி.